இன்றைக்கி நம்ம சுவையான மணத்தக்காளி குழம்பு எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு வெடித்த உடனே 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுருங்க. அப்படியே சைடில் 2 எலுமிச்சை சைஸ் புளியை தண்ணியில் போட்டு கரைச்சி வைங்க. ஒரு கையளவு உரிச்ச பூண்டை தட்டி அதில் போட்டுருங்க. உங்களுக்கு தேவையான மணத்தக்காளியை எவ்வளோ வேணுமோ அதை எடுத்து போடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் 4 பெரிய வெங்காயமும் 1 ஸ்பூன் சீரகமும் சேர்த்து நல்லா அரைச்சி அதையும் இதில் போட்டுருங்க. கொஞ்சோண்டு பெருங்காயத்தூளும் சேருங்க. 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூளுக்கு 4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணி கரைச்சலை சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான உப்பும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. அப்போ தான் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சேரும். மிக்சியில் 2 சில் தேங்காயும் காஞ்ச மிளகாயும் எடுத்து கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா மெய்யாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் காஞ்ச மிளகாவை ஊற வச்சு கூட அரைக்கலாம், இல்லைனா வறுத்து அரைக்கலாம், இல்லைனா அப்படியே போட்டு அரைக்கலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் குழம்ப நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் தனியாக வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்து நடுவில் பபிள்ஸ் மாதிரி கொதிக்கும். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்படி வந்துச்சுன்னா உங்கள் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்கள் மணத்தக்காளிக்கு பதிலாக வேறு எதுனாலும் போட்டுக்கலாம். இந்த ரெசிபியை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.